ஹலோ உறவுகளே, காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே. காலையில் உங்கள்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு முகம் கழுவி வந்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அவசரமாக நீங்கள் எங்கேயோ போயிடுற மாதிரியும் இப்போ தான் நாள் காலையில் மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் இந்த பொழுதெல்லாம் அப்படியே இருக்குது. ஏதோ டைம் ஆகிட்ட மாதிரியும் உங்களை ஏன்னா நீங்கள் போயிடுற மாதிரி நினச்சிக்கின்னு போய்ட்டு மழை வந்தேன். கொஞ்சம் குழாவை திறந்தேன். ரொம்ப ஹாட் வாட்டர் வந்துச்சு. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கோல்டு வாட்டர் ரெண்டு சரி பண்ணி கொஞ்சம் முகத்தெல்லாம் சோப்புக்கு போடல. ஏன்னா நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டு போகிறீங்க, நீங்கள் எங்கே போக போகிறீங்க, இன்னும் எழுந்தே இருக்க மாட்டீங்க. அவசரம் உங்கள்கிட்ட பேசணுன்னு, உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு என் உடன்பிறப்புகளில் நான் காலையில் எழுந்தவொடனே உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதில் அந்த தண்ணி சரியாக கொஞ்சம் முகலாம் அப்படி துவச்சிட்டு டவல் எடுக்கலான்னு பார்த்தேன். டவல் அந்த ரூமில் இருந்துச்சு, என்னுடைய டவலு. சரி, இங்கே வந்து 2-3 டவலு மற்றவங்களதெல்லாம் இருந்துச்சு. சரி, அதை எடுத்து துவச்சிக்கலான்னு பார்த்தா, சரி இன்னொருத்தர் டவலில் நம்ம துவைக்கணுமே, எனக்கு அவ்வளோ பிடிக்கல. 2 விதத்தில் 2 காரணத்தினால எனக்கு பிடிக்கல. ஒன்று வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறது பண்ணக்கூடாதுன்னு சின்னத்தில் சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூலில். நான் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது எதையும் நான் இன்னும் மறக்கலை. என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, மற்றவங்க டவலை யூஸ் பண்ணாதீங்க, மற்றவங்க யூஸ் பண்ண சோப்புங்களை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னாக்கா 2 காரணம் இதனால் சொல்லுவாங்க. ஒன்று வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறதுனால ஏதோ ஷார்ட்டாக சொல்லனாக்கா சுற்றி வந்து அங்கே தான் வந்து மற்றவங்க நோவு நம்மளுக்கு ஒட்டிக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து முக்கியமானது, நமக்கு இருக்கிற நோவு அவங்களுக்கு ஒட்டிக்கும். சரியாக பார்த்தா மற்றவங்களை விட நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடுகள் அவர்களுக்கு ஒட்டிக்கும். அதனால் மற்றவங்க நம்மளது மற்றவங்க நம்ம யூஸ் பண்ணுறது மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது, மற்றவங்க யூஸ் பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாது. அது 2 விதத்தில் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. சரி, இதை மற்றவங்க டவுன் ஆச்சு, உடன்பிறப்புகள் தான், யாரும் அங்கே வெளியிருந்து யாரும் வந்ததில்லை, எல்லாம் ஒரு தாய் மக்கள் அப்படி. அப்புறம் சரி, ஏதோ அந்த டவல் எடுத்து மழை பண்ணு துடைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாக்கா மற்றவங்களாம் இருந்துச்சு. அப்போது இப்போ என்ன பண்ணுறது, உள்ளே போய்ட்டு எழுந்தாக்கா வீட்டில் தூங்கினுக்கிறவங்களாம் எழுந்துருவாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எதாவது டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால இந்த டவலவே எடுத்து எப்படி துடைக்கணுன்னு பார்த்தா திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உங்கள் பேர் நான் ஆரோக்கியசாமியா சார்? ஐடியாக்கார ஆரோக்கியசாமி சொல்கிற மாதிரி. ஓகே, எனக்கு என்ன ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, இந்த டவுல்களில் 4 முனைகள் இருக்குது அல்லவா, பார்டர் 4 முனைகள் இருக்குது இல்லையா. பெரும்பாலும் நம்ம யாரும் எல்லோரும் அந்த டவல் எடுத்து மதியத்தில் பார்த்து துடைக்குவோம். இந்த 4 கார்னர் இருக்குது இல்லையா, சிறு பாகங்க, அந்த பாகங்க பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் அந்த 4 பாகங்குது அதில் பிடிச்சி ஒரு பக்கமாக துடைச்சி இதெல்லாம் துடைச்சிக்கினேன். எப்படி மற்றவங்களது என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல, டிசிஷன் சொல்கிறாரு. மற்றவங்க யூஸ் பண்ணாத இடம் அது. அந்த இடம் எப்போதும் காலியாக தான் இருக்கும். டவுலில் அந்த 4 முனைகள் இருக்குது அந்த ஏரியா. சரி, திடீர்னு ஐடியா வந்துச்சு. சரி, அந்த முனையில் துடைக்கலாம்னு சொல்லிட்டு 2 பக்கம் முனையை எடுத்து நல்லா க்ளீனாக துடைச்சிக்கின்னு நான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். பாருங்கள், நான் வந்து அந்த மாதிரி அந்த 4 கார்னரில் இருக்கிற இது துடைக்கிறதுனால மற்றவங்களது எனக்கு ஒட்டிக்கும்ன்றதை விட நம்மளது மற்றவங்களுக்கு ஒட்டிக்கக்கூடாது.
பாருங்கள் எதுலேயும் ஒரு நல்ல இது இருக்குது. அந்த மனப்பான்மையோடு நான் அந்த பக்கம் தொடச்சிட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்தேன். நான் இது பேசுறதுக்கு வந்தீங்கன்னாக்கா இல்லை முதல்ல நடந்ததை சொன்னேன். ஓகே, மற்றது அடுத்த வீடியோவில் பேசலாமா? வணக்கம். என்ன சொல்ல வந்துடலாம் பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணாங்க நீங்கள் கூட மற்றவங்க டவல் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட அந்த 4 கார்னருங்க இருக்குது பாருங்கள். இங்கே என்ன இருக்குதா டவல்? ஓகே, அந்த 4 கார்னர் பாகத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 75% ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் தெளிக்கலாம். நம்மளால் மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, மற்றவங்களால நம்மளுக்கு ப்ராப்ளம். ஒரு பொது சுத்தமாக துணியில் துவைச்ச மாதிரி கலக்கிறோம். ஓகே, காலையில் ஒரு கண்டுபிடிப்பு. இதெல்லாம் பழசு சார்ன்றீங்களா? நான் இப்போ சும்மா உங்கள் கிட்ட பேசணுன்றதுனால அதை சொன்னேன். நீங்களும் அப்படி பயன்படுத்துங்க. ஒரு மற்றவங்களுக்கு இப்போ அந்த பாகத்துக்கு கார்னருக்கு யூஸ் பண்ணாக்கா சுத்தமான இடமா இருக்கும். ஓகே, வணக்கம்.